ட்ரெய்லர் வந்து ஃபுல்லா பார்க்கவே இல்ல. லாஸ்ட் அந்த எண்டு கட் மட்டும் போட்டிருந்தாங்கல்ல. அத சொல்லி இத சொல்லி பிரேக்கப் பண்றீங்க. இப்ப ஆப் வச்சு பிரேக்கப் பண்ணுங்க. அந்த கெட்ட வார்த்தையோட முடிச்சுட்டேன். அதோட விட்டுட்டேன். சீமானுக்கும் மீமுக்கும் பஞ்சமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கராத்தே மீம் பார்த்துட்டு சரி இது இங்கேருந்து எடுத்திருக்கானுங்க அப்படின்ட்டு அதையும் விட்டுட்டேன். நேத்து சரி இந்த ட்ரெய்லர ஃபுல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இவங்கள்ட்ட "நீ எங்கேயா இங்க?" அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு அந்த கவுண்டர் தான் எனக்கு மைண்டுக்கு வந்தது. சினிமாக்காரன் நாட்ட ஆளக்கூடாது, அவன் அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, கொள்கை இல்ல, சினிமா அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு, இப்ப சார் அங்க போய் நடிச்சிருக்கீங்களே எதுக்கு? கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? ஆர்கானிக்கான கேரக்டர், இயற்கை வளத்த காப்பாத்துற கேரக்டரு. அது வந்து நாம் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி பேசி இது பண்ணிருவாங்க. 2021ல இப்படிதான் எதையாவது ஒண்ண பேசி, விஜய் என் தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கணிசமான ஓட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போட்டாச்சு. அதுல ஏமாந்த ஆள்ல நானும் ஒருத்தன்னு வச்சுக்கங்களேன். இப்போ கொஞ்சம் நெஞ்ச பேச்சு இல்ல. ஆல்ரெடி மாத்தி பேசுறது அது எல்லாமே இருக்கு. பட் இந்த வாட்டி ரொம்ப ஓவரான பேச்சு. அதுவும் இல்லாம என்னால இது பார்த்துட்டு எனக்கு அவ்ளோ என்ன சொல்றது? கட்டுக்கடங்காத சிரிப்பு வேற. ஆஃபீஸ்ல வேற எல்லாத்துலயும் காமிச்சேன். "நீ இது பார்க்கவே இல்லையாடா?" அப்படிங்கிற மாரி எல்லாரும் கேட்டாங்க. பாப்போம் எலெக்ஷன் முடியட்டும்.